வீடுகளில் உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் அமைப்பிற்கும் பொது கழிவறைகளில் உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் அமைப்பிற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்தது உண்டா? அதாவது, பொது கழிவறைகளில் உள்ள டாய்லெட் சீட்களில் சிறிய இடைவெளி ஒன்று இருக்கும். அதுவே வீடுகளில் உள்ள டாய்லெட் சீட்டுகளில் எந்த இடைவெளியும் இருக்காது. இதற்கான காரணம் சுகாதாரம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொதுமக்கள் சிலரிடம் இந்த வித்தியாசம் குறித்து கேட்டபோது அவர்களிடம் சரியான பதில் கிடைக்கவில்லை. சிலர் இது குறித்து பேசும்போது, முன்பக்கமாக டாய்லெட் சீட்டை திறப்பதற்கு ஏதுவாக இதுபோன்று இருக்கலாம் அல்லது டாய்லெட் சீட் கவர் வருவதற்கு ஏதுவாக இதுபோன்று இடைவெளி விடப்பட்டிருக்கலாம் என்று கூறினர். ஆனால் பொது கழிவறைகளை அதிகமான மக்கள் பயன்படுத்துவார்கள் என்ற சூழலில் அவர்களது பிறப்புறுப்பானது டாய்லெட் சீட் மீது உரசுவதை தவிர்க்கும் வகையிலும் சிறுநீர் அதிகம் தெறித்து விடாமல் இருக்கவும் இவ்வாறு இடைவெளி விடப்படுகிறது. அதேபோல இந்த இடைவெளி இருப்பதால் பெண்கள் எளிமையாக சுத்தம் செய்து கொள்ள உதவியாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து சர்வதேச பிளம்பிங் மற்றும் மெக்கானிக்கல் அதிகாரிகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் லனே சிம்னிக் கூறுகையில், பெண்கள் கழிவறையை பயன்படுத்தி முடித்ததும் டாய்லெட் சீட்டில் கைப்படாமல் தங்களுடைய அந்தரங்க பகுதி மற்றும் அதையொட்டிய பகுதிகளை சுத்தம் செய்து கொள்ள இந்த இடைவெளி அமைப்பு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். அதே சமயம் இதுபோன்ற இடைவெளி கொண்ட டாய்லெட் சீட்களை தயாரிப்பதற்கான உற்பத்தி செலவுகள் குறைவாக இருக்கும் என்றும், அதனால் பொது கழிவறைகள் என்று வருகிறபோது விலை குறைவான டாய்லெட் சீட் வாங்கி பொருத்தப்படலாம் என்றும் பொதுமக்களில் சிலர் கருதுகின்றனர். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் 2 பட்டன்கள் இருப்பது ஏன்? டாய்லெட் சீட் அமைப்பில் உள்ள வித்தியாசம் எப்படி பலருக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோலவே டாய்லெட்டில் உள்ள டூயல் பட்டன் அமைப்பு எதற்கு என்று புரியாத நிலை நிலவுகிறது. பொதுவாக டாய்லெட் பயன்படுத்தி முடித்த பிறகு தண்ணீர் விட்டு சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் டேங்க் மீதுள்ள இரட்டை பட்டன்களில் ஏதோ ஒன்றை அழுத்தும் பழக்கம் மக்களிடையே உள்ளது.